Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம தட்டை பயிறு வடை, அதாவது வெள்ளை காராமணின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம வடை எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வினோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த தட்டை பயிறு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு வெள்ளை காராமணி எடுத்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாகவே வடித்து தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதிலே ரெட் கலர் கூட கடைகளில் கிடைக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சர் ஜாரில் 1 அல்லது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச் அளவு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காராமணியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். காராமணி சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக அதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் இந்த காராமணியோட சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக வடையை தட்டி எண்ணெயில் போட்டுக்கோங்க. வடை நல்லா உப்பி வரும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த தட்டைப்பயிரில் நிறைய அயனும் கால்சியமும் இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிடலாம். காய்கறியோட சேர்த்து குழம்பா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா சுண்டலாக செஞ்சு சாப்பிடலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாலடாகவும் நான் சொன்ன மாதிரி சுண்டலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஷனாகவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே. முக்கியமாக நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலை அதிகமாக சேர விடாமல் தடுக்குதான் அந்த காராமணி. அதனால் அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கரண்டி வச்சு எல்லாத்தையும் திருப்பி போடுறேன். அப்பப்போ திருப்பி போட்டு இந்த மாதிரி ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வடை நல்லா உப்பி வருது பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உள்ள சாஃப்டாக நான் சொன்ன மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வடை நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான காராமணி வடையை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.